ஸோ செஞ்சு முடிச்சாச்சுங்க. ஸோ மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்குது. ஸோ ரொம்ப ஓவராக குக் ஆகாமல் கரெக்டாக இந்த சட்டியோட ஹீட்டில் சூப்பராக குக் ஆகிருக்கு. டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் சட்டியோடது அல்டிமேட்டாக இருக்குதுங்க. மண் சட்டி வச்சு நல்லெண்ணெய் மட்டன் சுக்கா செய்யலாமா? செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ரம்பா லீஃப் மட்டன் வாஷ் பண்ணதுல கல் உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பிரியாணி கிடையாது, சண்டே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மண் சட்டி நல்லெண்ணெய் மட்டன் சுக்கா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லம்பா லீஃப் வந்து சேர்த்துட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா மசாலா வந்து எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம இப்பவே வந்து சேர்த்துக்கிறதாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் மிளகாய் பவுடர், காஷ்மீர் மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கல் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து மேக்னேட் பண்ணிக்கலாம். மேக்னேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கட்டுங்க. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அப்படியே தாளித்து விட போகிறோம். இதில் குக்கரில் பாயில் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேர்க்க போதில்ல. இந்த மட்டன் வந்து இந்த மண் சட்டிலேயே குக் ஆகும்போது தாங்க வேறு மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட்டும் அந்த அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த டேஸ்ட்டுக்கு இணையே வேறு எதுவுமே கிடையாது நம்ம குக்கரில் செய்யும்போது. ஸோ அது வந்து டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். மண் சட்டியில் செய்யும்போது சூப்பராக இருக்குங்க. யாரெல்லாம் மண் சட்டியில் ட்ரை பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லி எலும்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெரிய நல்லி எலும்பு போட்டிருக்காங்க. இப்போ நல்லா இது மேக்னெட் ஆகட்டும், பார்த்துக்கலாம். மண் சட்டி நல்லெண்ணெய் மட்டன் சுக்காவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. பண்ணாங்க கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரியும் போதே 3 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு 3 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க. ஹை ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு நம்ம மட்டன் அப்படியே சேர்க்க போகிறோம். ஸோ வதங்கட்டும், பார்த்துக்கலாம். தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். தக்காளி சேர்த்தாச்சு. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் நல்லா வெங்காயத்தோட மிங்கிள் ஆகி மசிவலை குக் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆப்ஷன் தான், வேணும்னு ஆட் பண்ணுங்கள். எனக்கு இந்த நான்வெஜ்ஜில் நல்லா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட் அது ஸ்மெல் நல்லா இருக்குங்க, அதுக்காகவே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மட்டனை வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு கிராமத்து ஸ்டைலில் அட்டகாசமாக இருக்கும் இந்த மட்டன் நல்லெண்ணெய் சுக்கா. நல்லெண்ணெய் எதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன்னா, பாரம்பரியமாக நல்லெண்ணெய் வந்து தான் சேர்ப்பாங்க. மட்டன் வந்து ஹீட்டாக இருந்தாலையும் அந்த நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணும். பட் அதுக்காக தான் வந்துட்டு நல்லெண்ணெயை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்தாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்கலன்னா ரொம்ப வந்துட்டு டைட்டாகி நம்மளுக்கு வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி தாராளமாக சேர்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நம்மளுக்கு இதிலே குக் ஆக போது இப்போ மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். பெரிய டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா மட்டன் முழுகிற அளவுக்கு. மட்டன் வந்து நம்மளுக்கு ராவாக இருக்குது. மட்டன் வந்துட்டு நம்ம மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதனால நம்மளுக்கு இது வந்து கிரேவியாக நம்மளுக்கு வந்து வராது. கொஞ்சம் நல்லா அந்த திக்னஸாக தாங்க வரும். இது வந்து நல்லா மட்டன் குக் ஆகணும். மட்டன் குக் ஆனால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்துட்டு கீ ஆட் பண்ணுறேன். எதுக்காக கீ ஆட் பண்ணுறேன்னா, இந்த மட்டன் நல்லா சாஃப்டாக வரும், நல்லா அந்த கீயோட ஸ்மெல் இருக்கும். கீ வந்து ஆட் பண்ணும்போது மட்டன் சீக்கிரம் குக் ஆகும், நல்லா சாஃப்டாக இருக்கும் மட்டனு. ஸோ ஆல்ரெடி மட்டன் ஆடாக இருந்தால் கூட சரிங்க, கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்குங்க. புளிக்கரண்டி அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். கீ வந்துட்டு சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நிமிஷம் ஆகுங்க. நான் வந்துட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. மட்டன் நல்லா சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மட்டன் வந்து
கிரேவி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தி வந்து மேலாப்பில் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா சூப்பராக ஒரு மசாலாவோட ரெடியாக இருக்குது. சப்பாத்தி, பரோட்டா, பூரி, பட்டர் நானுக்கு அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ செஞ்சு முடிச்சாச்சுங்க. ஸோ மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்குது. ஸோ ரொம்ப ஓவராக குக் ஆகாமல் கரெக்டாக இந்த சட்டியோட ஹீட்டில் சூப்பராக குக் ஆகிருக்கு. டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் சட்டியோடது அல்டிமேட்டாக இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு இது போல் ரொம்ப பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. சாட்ஸ் எடுத்துக்கோ.